Welcome to this lecture on evolute of hyperbola. இப்போ evolute of hyperbola கண்டுபிடிக்கிறதுக்கு center of curvature இருக்குது. நான் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா x bar equal x minus y dash x dash the whole square plus y dash the whole square divided by x dash y double dash minus x double dash y dash. For y bar equal y plus x dash the whole square plus y dash the whole square divided by x dash y double dash minus x double dash y dash. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து எவலூட் ஆஃப் ஏ ஹைப்பர்போலாக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஃபைண்ட் த எவலூட் ஆஃப் ஹைப்பர்போலா x square by a square minus y square by b square equal 1. The parametric equations are x equal to a secant t, y equal to b tan t. இது ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? x dash கண்டுபிடிக்கணும், x double dash கண்டுபிடிக்கணும். இப்போ எலிப்ஸுக்கான நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரியும். x dash கண்டுபிடிக்கணும், அடுத்தது x double dash. secant t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant x into tan x, அதனால் secant t into tan t. அகைன் secant t into tan t டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து மல்டிஃபிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிஃபிகேஷனில் இருக்கும்போது மல்டிஃபை ரூல் அப்ளை பண்ணுறேன். a tan t ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு secant t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? அகைன் secant t into tan t கிடைக்கும். இப்போ இந்த டைம் வந்து secant t ஃபிக்ஸ் பண்ணுறேன், tan t டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். tan t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant square t. இப்போ மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது a secant t tan square t ப்ளஸ் a secant cube tன்னு வந்து கிடைக்கும். இப்போ tan t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? b secant square t. இப்போ அகைன் t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 secant t. secant t டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. secant square t டிஃபரன்ஷியேட் 2 secant t. secant t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant t into tan t. அது மல்டிஃபிகேஷன் 2b secant square t into tan tங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு x பார் கண்டுபிடிக்கணும், y பார் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் t வந்து எலிமினேட் பண்ணணும். x dash the whole square plus y dash the whole square வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a square secant square t plus tan square t plus b square secant power 4t. அது ரெண்டுத்துமே நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது x dash y double dash minus x double dash y dash உடைய வேல்யூ, x dash கான வேல்யூ, தென் y double dash minus of x double dash கான வேல்யூ, அடுத்தது y dash கான வேல்யூ. இதை எடுத்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணால் 2ab secant cube t tan square tங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. அடுத்தது இதை எடுத்து இந்த டேர்மை கூட அல்லது இந்த b secant square t அதில் ஓவராலாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா minus ab secant cube t tan square t minus ab secant power 5tங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். 2ab secant cube t tan square t minus ab secant cube t tan square tன்னு இருக்குது. அப்போ ஒன்று கேன்சல் ஆகிட்டு ab secant cube t tan square tன்னு வரும், minus ab secant power 5t. இப்போ ab secant cube t காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா tan square t minus secant square tன்னு கிடைக்கும். இப்போ 1 plus tan square t equals secant square t. பட் ப்ளஸ் tan square t, இப்போ இந்த சைட் பண்ணும்போது secant square t minus tan square tன்னு வரும். மைனஸ் காமனாக எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 எப்படி இருக்குன்னா tan square t மைனஸ் secant square t. அதனால் இப்போ இந்த இடத்துல மைனஸ் ab secant cube tங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். என்னென்ன கண்டுபிடிச்சுன்னா x dash whole square plus y dash whole square, x dash y double dash minus x double dash y dash. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். a square secant square t tan square t divided by b square secant power 4t. இப்போ ரெண்டுத்தில் வந்து secant square t காமனாக வெளியே எடுத்துலாம். அதை கேன்சலேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா a square tan square t plus b square secant square t minus ab secant t. இந்த டேர்ம் வந்து எதில் காமனாக வரும்னா எக்ஸ் பார்லேயும் காமனாக வரும், y பார்லேயும் காமனாக வரும். இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை ஈஸியாக அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Now find x bar. x bar கான ஃபார்முலா x bar x minus y dash x dash the whole square plus y dash the whole square divided by x dash y double dash minus of x double dash y dash a secant t minus b secant square t என y dash கான வேல்யூ. அடுத்து இந்த டேர்ம் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கு. இப்போ இந்த டேர்ம் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது a square tan square t plus b square secant square t
டிவைடட் பை மைனஸ் ஏபி சீக்கன் டி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், அல்லது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். இப்போ பிக்கு பி வந்து கேன்சல் பண்ணலாம். ஒரு சீக்கன் டிக்கு ஒரு சீக்கன் டி கேன்சலேஷன் பண்ணும்போது எது ஃபைனலாக வரும்னா ஏ சீக்கன் டி ப்ளஸ் சீக்கன் டி பை ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி. நீங்கள் ஒரு வேளை எலிப்ஸுக்கான எவலோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அதில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். அந்த சீக்கன் டி உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் சீக்கன் டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சீக்கன் டி இன்ட்டு டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ரெண்டு இடத்துல காமனாக இருக்குது. ஏ ஸ்கொயர் சீக்கன் டிஏ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டி எனக்கு தெரியும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே சீக்கன் ஸ்கொயர் டின்னு வரும். சீக்கன் டிஏட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் சீக்கன் கியூப் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டின்னு வந்து கிடைக்கும். இப்போ சீக்கன் கியூப் டியை ப்ளக் பண்ணி வெளியே எழுதிட்டிங்கன்னா இந்த ஏ வந்து இந்த சைடு வந்து எக்ஸ் பார் இருக்குது. ஏவை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஏ எக்ஸ் பார் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டி ax bar divided by a square plus b square secant cube t. இப்போ எனக்கு t எலிமினேட் பண்ணணும். எலிப்ஸில் என்ன பண்ணியிருப்பேன், காஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1. அப்போ அதில் காஸ் கியூப் டின்னு இருக்கும். ரெண்டு சைடும் பவர் 2/3 ரைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணலை. என்ன ரீசன்னா இப்போ எனக்கு t எலிமினேட் பண்ணணும். அதான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டி. இப்போ என்ன செய்யலாம்னா சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் டேன் ஸ்கொயர் டி இதனுடைய வேல்யூ வந்து என்னென்னு தெரியும். அதோடய வேல்யூ வந்து 1. இப்போ இதை சீக்கன் ஸ்கொயர் ஃபார்ம்லேயும் அடுத்தது டேன் ஸ்கொயர் ஃபார்ம்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டி வந்து எலிமினேட் ஆகிடும். இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா க்யூப் இருக்குது. இந்த க்யூபை முதல்ல ரிமூவ் பண்ணணும். க்யூபை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் பவர் 1/3 ரைஸ் பண்ணணும். அடுத்து எனக்கு என்ன தேவை, ஸ்கொயர் வேணும். அதனால் ஸ்கொயர் ரெண்டு சைடும் வந்து அகெயின் வந்து போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி 2/3 இப்போ ஒரே ஸ்ட்ரெச்சில் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைட்லேயும் பவர் 2/3 ரைஸ் பண்ணுறேன். ஏஎக்ஸ் பார் ஹோல் பவர் 2/3 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 கியூபு கேன்சல் ஆகிடும். சீக்கன் ஸ்கொயர் டி வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்த வாரத்துலேயும் டேன் கியூப்னு வரும். இந்த டேன் கியூபை டேன் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு ரெண்டு சைடும் பவர் 2/3 ரைஸ் பண்ணணும். To find y bar equal b tan t plus a secant t into tan t a square tan square t plus b square secant square t divided by minus ab secant t. இப்போ இதில் எது கேன்சல் ஆகுனா சீக்கன் டிக்கு சீக்கன் டி கேன்சல் ஆகும். ஒரு ஏவுக்கு ஒரு ஏ வந்து கேன்சல் ஆகும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் டேன் டிபி ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி. பிஏ கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது பி ஸ்கொயர் டேன் டி மைனஸ் ஏ ஸ்கொயர் tan t உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மைனஸ் ஏ ஸ்கொயர் டேன் கியூப் டி மைனஸ் பி ஸ்கொயர் டேன் டி இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டி. பி ஸ்கொயர் இப்போ ரெண்டு இடத்துல வந்திருக்கு. எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா பி ஸ்கொயர் டேன் டி வெளியே எடுத்துகிறேன். அப்போ 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் ஏ ஸ்கொயர் டேன் கியூப் டின்னு வந்து கிடைக்கும். 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டினுடைய வேல்யூ வந்து மைனஸ் டேன் ஸ்கொயர் டி. இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி வந்து சீக்கன் ஸ்கொயர் டி. இது இந்த சைடு எடுத்து போகிற இது இந்த சைடு எடுத்து 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டி ப்ளஸ் டேன் இந்த சைடு போகும்போது மைனஸ் டேன் ஸ்கொயர் டி. இப்போ மைனஸ் டேன் ஸ்கொயர் டி இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் பி ஸ்கொயர் டேன் கியூப் டிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இது எதுவும் சேஞ்ச் இல்லை. மைனஸ் ஏ ஸ்கொயர் டேன் கியூப் டி மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். டேன் கியூப் டி வெளியே எடுத்துடுறேன். மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி டேன் கியூப் டி ஒய் பார் பி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டேன் கியூப் டி. இப்போ ரெண்டு சைடும் பவர் 2/3 ரைஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். சரிங்க, அந்த மைனஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்குறேன். மைனஸ் ஆஃப் பி ஒய் பார் ரெண்டு சைடும் பவர் 2/3னா பி ஒய் பார் டிவைடட் பை 2/3. இது கேபிட்டல் பி இல்லை ஸ்மால் பி. பி ஒய் பார் ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 டேன் ஸ்கொயர் டி. நான் சப்ட்ராக்டிங் எதுக்காக சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இதனுடைய வேல்யூ 1ன்னு வந்து கிடைக்கும். ஏஎக்ஸ் பார் ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 மைனஸ் பி ஒய் பார் ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இப்போ எக்ஸ் பார் அண்ட் ஒய் பாரை எக்ஸ் அண்ட் ஒய்யால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இது இந்த சைடு வந்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஏஎக்ஸ் பார் ஹோல் பவர் 2/3 மைனஸ் பி
y whole power 2 by 3 equal a square plus b square whole power 2 by 3. இப்போ இதில் எதில் வியூ பண்ணலான்னா ஜியோஜெப்ரா கிராஃபில் வந்து வியூ பண்ணலாம். நான் இப்போ இதுலையும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஹைப்பர்போலாவுக்கான ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. நான் ஏலாம் எங்கே இருக்கும் அந்த இடத்துல 5னும், பியில் எங்கே இருக்கும் அந்த இடத்துல 3ன்னு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ எதை ஃபஸ்ட் அந்த ஜியோஜெப்ரா ஆப்பில் எழுதணும்னா ஹைப்பர்போலாவுக்கான ஈக்குவேஷன், அடுத்தது டீனுடைய மதிப்பை 7ன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், -7 to +7. அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன பண்ணோன்னா எக்ஸ் பாருக்கான வேல்யூ, ஒய் பாருக்கான வேல்யூ. எக்ஸ் பார் வந்து என்ன வந்திருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ சீக்கண்ட் கியூப் டீன்னு வந்திருக்கா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னும் போது இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 34 டிவைடட் பை 5 சீக்கண்ட் கியூப் டீன்னு வந்து வரும். அடுத்தது அதே மாதிரி மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி tan கியூப் டீன்னு வரும். அது -34 பை பிக்கான வேல்யூ வந்து 3 tan கியூப் டி. அதான் வந்து எக்ஸ் பார் கமா ஒய் பார், அதை பாயிண்ட்டாக எழுதணும். அது வந்து எதை குடிக்குதுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதனுடைய லோக்கஸ் வந்து ட்ராவல் ஆகுதுங்க இல்லைங்களா. அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து எது மேலே போகணும், அது எவலூட் மேலே தான் வந்து போகும். அந்த எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வளைவரை தான் வந்து எவலூட். இப்போ எவலூட் வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆன்சர் வந்து கிடைச்சிருக்குன்னா ஏஎக்ஸ் whole power 2 by 3 minus by whole power 2 by 3 equal a square plus b square whole power 2 by 3. a னுடைய மதிப்பு 5, b னுடைய மதிப்பு 3னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், 5x whole power 2 by 3 minus 3y whole power 2 by 3. ஆன்சர் வந்து 34 whole power 2 by 3. இது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஜியோஜெப்ரா ஆப்பில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே இது எதுவுமே நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்ட போகிறது ஆல்ரெடி நான் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ட்ராவல் ஆகுதுன்றது மட்டும் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐடியாவை பார்க்கலாம். இப்போ இதில் இது வந்து எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன், சாரி ஹைப்பர்போலாவுக்கான ஈக்குவேஷன். ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 3, டீனுடைய ரேஞ்ச் வந்து -7 to +7. நீங்கள் எலிப்ஸுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல ஏஎக்ஸ் ஹோல் பவர் 2 பை 5x ஹோல் பவர் 2 பை 3 minus 3y ஹோல் பவர் 2 பை 3 34 into 2 by 3. இது வந்து எவலூட்டு. இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது எக்ஸ் பார், இது வந்து ஒய் பார். இதை வந்து பாயிண்ட்டாக வந்து எழுதணும். இப்போ இது ரெட் கலர் டாட். இந்த ரெட் கலர் டாட் எது மேலே இப்போ ட்ராவல் ஆகியிருக்குன்னா இந்த ப்ளூ கலர் கர்வ் மேலே வந்து ட்ராவல் ஆகும். அது நான் சொல்லியிருக்கிற இந்த வேல்யூலாம் லிங்கில் வந்து டைப் பண்ணி பாருங்கள். இதுங்களை உங்கள் ஜியோஜெப்ரா ஆப்பில் இதை டைப் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டீனுடைய மதிப்பு இந்த இடம் இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா டீனுடைய மதிப்பு வேறே ஆகும். இந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா டீனுடைய மதிப்பு வந்து வேறே ஆகும். இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இவர் வந்து ஹைப்பர்போலா, இது எவலூட். இந்த ரெட் கலர் டாட் ட்ராவல் ஆகுது இல்லைங்களா, அதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சனுடைய லோக்கஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ லோக்கஸ் which is nothing but the evolute of the given curve. இங்கே வேணும்னா சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிட்டு x minus x bar whole square plus y minus y bar the whole square ரோவுக்கான வேல்யூவை 2/3 கொடுத்தீங்கன்னா இந்த டாட் மேலே சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைச்சோம். சர்க்கிளே வந்து இந்த ஃபுல் ரேஞ்சிலையும் மூவ் ஆகிற மாதிரி கிடைக்கும் டயக்ராம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து ஹைப்பர்போலா, இது டீனுடைய ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எவலூட். இந்த எவலூட் மேலே என்ன பாயிண்ட் வந்து ட்ராவல் ஆகும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னுடைய டாட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா எது கிடைக்கும், எவலூட் வந்து கிடைச்சிடும். Thank you so much for your listening and have a great time.